இருக்கிறதுலயே அதிகமா எல்என்ஜி வாங்கினது, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வாங்கினது ஐரோப்பிய நாடுகள். ரஷ்யாட்ட இருந்து வாங்கினது போன வருடம் தான் அதிகம். இது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு எந்த பொருளாதார தடையை இவங்க பத்தி பேசுறாங்களோ ரஷ்யாட்ட தான் வாங்கக்கூடாதுன்னு, இவங்க தடைகளை போட்டவங்களே அவங்க அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெயை நம்ம மார்க்கெட் ரேட்ல அன்னைக்கு 2023 வாக்குல வாங்கியிருந்தோம்னா 2022 குறிப்பா பாத்தீங்கன்னா $137 பெர் பேரல் அந்த விலையில வாங்கியிருந்தோம். நம்ம 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்திருக்கோம். நம்ம என்ன கதியா இருப்போம் அப்படின்றது தெரியும். இவங்களுடைய மக்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி கோடிக்கணக்கான $1 trillion பணத்தை அடிச்சு இவங்க சர்க்குலேஷன்ல விட்டதுனாலதான் உலக நாடுகள் அனைத்தும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விலையேற்றத்தை சந்திச்சு. ஃபர்ஸ்ட் எம்இஏ தெளிவான ஒரு கவுண்டரை கொடுத்திருக்காங்க ட்ரம்புக்கு. ஆயில் வாங்குறதெல்லாம் எங்களால நிறுத்த முடியாது, எங்க நாட்டோடைய நேஷனல் செக்யூரிட்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டிக்கு எது நல்லதோ அதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அபிஷியலா கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங் ரிபர்ட்டர். 1954 இருந்து 71 வரை $2 பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கியதுன்ட்டு. 1971 $2 பில்லியன் இன்னைக்கு கிட்டத்தட்ட $50 பில்லியன். உலகத்தோடைய 4வது மிகப்பெரிய ராணுவம், உலகத்தோடைய வேகமான விகிதத்துல வளரக்கூடிய ராணுவ ஏற்றுமதியை கொண்ட நாடு இந்தியா. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இதை டெட் எக்கனாமி அப்படின்னு சொன்னோம்னா 4 வருடமா கிட்டத்தட்ட விண்டர்ல -47 வரைக்கும் அங்க டெம்பரேச்சர் போகும். கடும் குளிர்ல நின்று தன் நாட்டுடைய நிலம் 1 இன்ச்சு கூட எதிரிகளை போகக்கூடாதுன்னு உறுதியா ஒரு வீரன் நிக்கிறான். இங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள ஜஸ்ட் வாக்டின் அப்படின்னா இந்தியா ராணுவம் ஓடி வந்துருச்சு பயந்துகிட்டு. இல்ல விட்டுட்டு அப்படியே நம்ம காலில் விழுந்துட்டோம். ரெண்டு ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் அவங்க 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிக்க முடியும். ஒரு இந்தியனா எதிர்கட்சி தலைவரா விடுங்க, உங்க இந்தியனா பேச முடியுமா இந்த மாதிரி வார்த்தைய? நம்ம என்ன புறம்பு விட்டா ஓடி வந்தோம் நம்ம ராணுவம்? எவ்வளவு உலகமே பாராட்டிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தேதிக்கு சீன ராணுவத்தை இழுத்து நிக்கிறதுக்கு அமெரிக்கா கூட கிடையாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் த ரேரஸ் ஆஃப் ரேர் ஜெம் இன் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அண்ட் எக்ஸ் மிலிட்ரி மேனாக இருக்கக்கூடிய நம்ம மேஜர் மதன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், இயற்கையோட சேர்ந்து நல்லா இருக்கேன். பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு கிரீன் ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கு. நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கும், அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இன்னைக்கு. சூப்பர் சூப்பர் சார். நல்ல ஒரு நேச்சுரல் சூப்பராக இருக்குது சார். சார் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் ஒரு விஷயம் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்தியா கொடுக்கக்கூடிய ஆயில் பணத்தில் தான் ரஷ்யா உக்ரைனை தாக்கி உக்ரைன் மக்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் அவர். இல்ல, இது அவங்க தேவைக்கு ஏற்ப அவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 ஈவெண்ட் முக்கியமா நம்ம பார்க்கலாம். 2022-3 நினைக்கிறேன். அப்போ அமெரிக்காவுடைய இந்திய தூதர் எரிக் அவர்கள் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யா கிட்ட கம்மியான விலையில ஆயில் வாங்கணும், ஏன்னா ரஷ்யாவுடைய ஆயில் விற்பனையை நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா கச்சா எண்ணெயோட விலை உலகத்துல மிகப்பெரிய லெவல்ல போயிடும். நாங்க அதை ஒரு பாலிசியா தான் அனுமதிச்சோம், நாங்க அதை ஒத்துக்கிறோம், அது ஒரு பாலிசி. இந்தியா ரஷ்யாட்ட வாங்குறது கச்சா எண்ணெய் வாங்குறது ஒன்றும் தப்பு எதுவும் கிடையாது, எங்களுடைய பாலிசி படிதான் போறோம். ஏன்னா வாங்காம விட்டுட்டாங்க அப்படின்னா உலகத்துல 2வது மிகப்பெரிய கன்சியூமர் இந்தியா, முதல் மிகப்பெரிய கன்சியூமர் சைனா. இவங்க 2 நாடுகளும் ரஷ்யாட்ட வாங்கல அப்படின்னா நேச்சுரலா கச்சா எண்ணெயோட விலை அப்படின்றது 30-40% உயர்ந்ததுன்னா அது உலகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை, குறிப்பா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இதை நாங்க தெரிஞ்சுதான் பண்றோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய அன்னைக்கு ரெக்கார்டு ஸ்டேட்மெண்ட். 2வது, இந்தியாவுடைய வர்த்தகம் ரஷ்யா கிட்ட கம்பாரிசன்ல ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடைய வர்த்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளுடைய வர்த்தகம் போன வருடம் $68 பில்லியன். இருக்கிறதுலயே அதிகமா எல்என்ஜி வாங்கினது, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வாங்கினது ஐரோப்பிய நாடுகள். ரஷ்யாட்ட இருந்து வாங்கினது போன வருடம் தான் அதிகம். இது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு எந்த பொருளாதார தடையை இவங்க பத்தி பேசுறாங்களோ ரஷ்யாட்ட தான் வாங்கக்கூடாதுன்னு, இவங்க தடைகளை போட்டவங்களே அவங்க அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இது 2. அவங்க வாங்குறத விட ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா கிட்ட வச்சிருக்கக்கூடிய வர்த்தகத்தை விட இந்தியா அது ரொம்ப 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 கம்மி, ஒரு சிக்னிபிகண்டா கம்மியான நம்பர் தான். 3வது, இந்தியா கச்சா எண்ணெயை யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றத இந்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும், 3வது நாடுகள் முடிவு பண்ண முடியாது. இது நம்மளுடைய டிசிஷன்.
இன்னைக்குமே ரஷ்யாட்ட இருந்து தான் வாங்கணும்னு சொல்லி இந்தியா எந்த நிறுவனங்கள் அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய HPCL, இந்தியன் ஆயில், இல்ல தனியார் நிறுவனமா இருக்கக்கூடிய ரிலையன்ஸோ இல்ல நயாராவோ இவங்க கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லல. இந்தந்த நாடுகள்கிட்ட வாங்கலாம், எது உங்களுக்கு ரேட்டு பெட்டரா இருக்கோ வாங்கிக்கோங்கன்றதுதான் இது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயை நம்ம மார்க்கெட் ரேட்ல அன்னைக்கு 2023 வாக்குல வாங்கியிருந்தோம்னா 2022 குறிப்பா பாத்தீங்கன்னா $137 பெர் பேரல் அந்த விலையில வாங்கியிருந்தோம். நம்ம 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்திருக்கோம். நம்ம என்ன கதியா இருப்போம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஒரு நாடு, அதுவும் இவங்க போட்ட கேப், சர்வதேச விலையில ரஷ்யாவுடைய ஆயில வாங்கக்கூடாது, கம்மியான விலையில தான் வாங்கணும்ன்றது இவங்க வச்ச ஸ்ட்ராட்டஜி. அதன் மூலியமா நமக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி சேவ் ஆச்சு. நம்ம அரசாங்கத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் சேவ் ஆச்சு. இப்போ இந்த ஃபேக்டர் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னொரு பக்கம் அமெரிக்கா, தடை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மின்சார தேவைக்கு அவங்க அதிகமா யூஸ் பண்றது மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர், சிறு அளவிலான நியூக்ளியர் ரியாக்டர். அதுல மிக முக்கியமா தேவைப்படுறது யுரேனியம். அந்த யுரேனியமை இன்னி வரைக்கும் தங்கு தடை இல்லாம அமெரிக்கா ரஷ்யாட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கு. பெலேடியம், வெஹிக்கல்ல பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய, எலக்ட்ரிக் வாகனங்கள்ல பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய பெலேடியம் மினரல், அதையும் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய உரங்கள்ல கணிசமான அளவுக்கு உரங்கள் அமெரிக்கா ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்கு. அப்ப எந்த தகுதியை வச்சுக்கிட்டு, இல்ல எந்த அருகதையை வச்சுக்கிட்டு இவங்க இந்தியாவுடைய பணத்தாலதான் ரஷ்யா போர் புரியுது, அதனாலதான் உக்ரைன் மக்கள் கொள்றாங்கன்னா, அப்ப இவங்க வச்சிருக்கக்கூடிய வர்த்தகம், இவங்க பேசக்கூடிய இரட்டை நிலைப்பாடு அப்படின்றது இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்தியா ஏதோ பெரிய தவறு பண்ணி இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேயல் இவங்க பண்றாங்க. பட் நான் இந்த கொடுத்த 4 ஃபேக்ட்ஸ் வச்சு பார்த்தாலே தெரியும், எல்லா நாடுகளும் ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளை விட இவங்க அதிகமா பண்றாங்க. அப்படி பார்த்தா இவங்க தான் போருக்கு அதிகமான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்லாம் தான் டாலரை ஒழிக்கிறதுக்கான விஷயத்த பண்றீங்க, அதுக்காக தான் அந்த கண்ட்ரீஸ் மேலாம் நாங்கள் அதிக டேரிஃப் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். இந்தியா டாலரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க சார்? இல்ல, டாலரை ஒழிக்கணும்ன்றது நம்மளுடைய இது கிடையாது. நம்மளுடைய நேஷனல் பாலிசி என்ன அப்படின்னா, நாம 2010 டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை கொண்டு வரோம். ஸோ இன்னைக்கு UPI மூலியமா உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்தியா செஞ்சிருக்கு. உலகத்திலேயே டெக்னாலஜிக்கல் சூப்பீரியர் பவர், தொழில்நுட்ப வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகளே பண்ண முடியல. இன்னைக்கு டிஜிட்டல் வர்த்தகத்துல இந்தியா நம்பர் 1 இருக்குது. ஸோ இப்ப இந்த சமயத்துல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ரூபாயால நம்மளால வர்த்தகம் செய்ய முடியுமோ அந்த இடத்துல ரூபாயை பயன்படுத்தும் நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு இந்தியா மற்றும் UAE நம்ம கிட்ட கணிசமான விவசாய பொருட்களை வாங்குறாங்க, நம்ம கிட்ட டெக்ஸ்டைல்ஸ் வாங்குறாங்க. UAE கிட்ட நம்ம கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இம்போர்ட் பண்றோம். இந்த 2 இடத்துல UAE கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்ற போது டாலரை பயன்படுத்தணும்னா அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நம்ம ₹1 வரைக்கும் நம்ம பே பண்ணணும். கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகுது. அதே மாதிரி UAE இந்தியா கிட்ட வர்த்தகம் பண்றதுக்கு அவங்களும் தங்களுடைய கரன்சியை மாத்தி டாலரா மாத்தி வர்த்தகம் பண்றோம். இப்ப இந்த 2 நாடுகளும் என்ன சொல்றோம்னா, ஓகே நம்ம ரூபாயிலேயே பண்ணலாமே அப்படின்றோம். ஏன்னா ரூபாய் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ எந்தெந்த நாடுகளுடைய இந்தியாவுடைய வர்த்தகம் இருக்கோ அந்த நாடுகள்ல எந்தெந்த நாடுகள் கிட்ட நமக்கு ரூபாய் மூலியமா வர்த்தகம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நேஷனல் பாலிசி. இப்ப இதனால நம்ம டாலர் அளிக்க முற்பட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. 2வது, டாலர்ல தான் வர்த்தகம் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த நாட்டாமை ரொம்ப வருடமா போயிட்டு இருக்கு. அப்ப டாலருக்கு நீங்க பேக்கப் கொடுக்குறீங்களா? கிடையாது. நம்ம ரூபாய்க்கு ரிசர்வ் பேங்க்ல பேக்கப் இருக்கு, இங்க தங்கம் இருக்கு, ரூபாயோடைய பிரிண்டிங்க்கு நமக்கு அரசாங்கம் கண்ட்ரோல்டா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பேக்கப் இருக்கு. அமெரிக்கால என்ன பேக்கப் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு டாலர் வேணா பிரிண்ட் பண்றாங்க. இப்ப 2020 கோவிட் வந்த பிறகு இவங்களுடைய மக்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி கோடிக்கணக்கான $1 trillion பணத்தை அடிச்சு இவங்க சர்க்குலேஷன்ல விட்டதுனாலதான் உலக நாடுகள் அனைத்தும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விலையேற்றத்தை சந்திச்சது. இன்ஃபிளேஷன் அடிப்படையான காரணம் இந்தியாவுடைய தவறான பொருளாதார கொள்கை கிடையாது. நம்ம எல்லாருமே டாலர்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டாலரோடைய பிரிண்டிங்கை அமெரிக்கா இஷ்டத்துக்கு பண்ணதுனாலதான் இன்னைக்கு விலையேற்றம் அப்படின்றது, இன்ஃபிளேஷன்ன்றது கடுமையா உலக நாடுகள், இது இலங்கையெல்லாம் பாருங்க திவாலாகக்கூடிய அளவுக்கு போயிருச்சு.
பல நாடுகள் இன்னைக்கு இது பண்றாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா டாலரைசேஷன் அப்படின்றது உலகத்துக்கு நல்லது. ஏன்னா ஒரு நாடோட வீழ்ச்சியில எல்லா நாடும் வீழக்கூடிய ஒரு அபாயம் டாலரால இருக்குது. ரெண்டாவது, நம்ம இந்த கரன்சில தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவோட வர்த்தகம் பண்றோமா, இல்ல அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளோட வர்த்தகம் பண்றோமா, அவங்க டாலர் வச்சிருக்காங்க, நாம டாலர்ல ட்ரேட் பண்றோம். இந்தியா யுஏஇ, இந்தியா இலங்கை எதுக்குங்க டாலர்ல ட்ரேட் பண்ணணும்? நம்மளோட ரூபாய் இன்னைக்கு இலங்கையில செல்லுது. அவங்க யூபிஐ இன்டகிரேட் பண்றாங்க. அவங்க கரன்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்திய கரன்சிக்கு மதிப்பு இருக்குது, அந்த நாட்டுக்கு கெயின் இருக்கு. நமக்கு இங்க இருந்து இலங்கையில போய் வர்த்தகம் பண்றதுக்கு அதை டாலரா மாத்தி, அங்க பிறகு அவங்க ரூபாயா மாத்தி 2 இடத்துலயும் கமிஷன் கொடுத்து, இல்ல அவங்க இங்க இருந்து அங்க இருந்து ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு இந்த முறை வேண்டாம். அப்ப ரூபாயை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தணும் அப்படின்றத நம்மளுடைய கொள்கை. அந்த கொள்கை இவங்களுக்கு சில இடத்துல முரணா இருந்துச்சுன்னா அது இருக்கதான் செய்யும். அது காலத்தோட கட்டாயம், நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார். சார், இந்த ட்ரம்ப்புடைய இந்த டாரிஃப் ட்ரேட் வாரில் வந்து இந்தியா வந்து எந்த ஒரு ரிட்டாலியேஷனுமே பண்ணலையா சார் அமெரிக்காவை? இல்ல, ரிட்டாலியேஷன் பண்ணிருக்கோமே. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறையுடைய செயலர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அதுல தெளிவா நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்தியா தேவையில்லாம கார்னர் பண்ணப்படுது. வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னா எந்த நாடும் பண்ணக்கூடாது. இப்போ வடகொரியா இருக்கு, எந்த நாடும் வர்த்தகம் பண்ணல, நாமளும் பண்ணல. ரஷ்யா கூட நீங்க எல்லா உறவும் வச்சுக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. நம்மளுடைய பொதுமக்கள் பாதிக்கப்படணும், உங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டா நீங்க வந்து என்ன வேணா பண்ணுவீங்க, அதெல்லாம் எங்களை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எம்இஏ தெளிவான ஒரு கவுண்டரை வந்து கொடுத்துருக்காங்க ட்ரம்ப்புக்கு. ஆயில் வாங்குறதெல்லாம் எங்களால நிறுத்த முடியாது, எங்க நாட்டோடைய நேஷனல் செக்யூரிட்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டிக்கு எது நல்லதோ அதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அபிஷியலா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங் ரிபர்ட்டர். ரெண்டாவது, இந்திய ராணுவத்தோடைய ஈஸ்டர்ன் கமாண்டோடைய ட்விட்டர் பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈஸ்டர்ன் கமாண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 டிசம்பர் 5 பத்திரிகை தலையங்கத்தை எடுத்து போட்டிருக்காங்க. அன்னைக்கு டைம்ஸ் பத்திரிகை அந்த தலையங்கத்தை எடுத்து போட்டிருக்காங்க. அன்னைக்கு அந்த தலையங்கம் என்ன சொல்லுதுன்னா, 1954 இருந்து 71 வரை $2 பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கியதுன்ட்டு. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்குதுன்னா அது பாகிஸ்தான் யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்றது உலகமே அறிஞ்ச ரகசியம். 1971 $2 பில்லியன் இன்னைக்கு கிட்டத்தட்ட $50 பில்லியன். அப்போ நமக்கு எதிராக இவங்க ஆயுதங்கள் வழங்குவாங்க, அப்ப பிரச்சனை கிடையாது. இல்ல இந்தியாவுக்கு ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு பாகிஸ்தான்ல ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அன்னைக்கு இவங்க பாகிஸ்தானோட தொடர்புல இருப்பாங்க, பாகிஸ்தானோட வர்த்தகம் இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து உலக அமைதிக்கு எந்த பங்கமும் வந்துடாது. ஆனா இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல இன்னைக்கு புத்தின் இவங்க பேச்ச கேட்கல, போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளிக்கல அப்படின்ற போது அப்ப நீங்க இந்தியா மேல பிரச்சனை போடுவீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள்லாம் 90களிலேயே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்தியா. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய ஒரு 66, 70, $80 பில்லியன் கிட்டத்தட்ட வர்த்தகம் இருந்தாலுமே இந்த வரி விதிப்புன்றது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதை விட அதிகமா அவங்கள பொதுமக்களை பாதிக்கும். ஏன்னா நம்ம ஏற்றுமதி செய்யறது எல்லாமே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கூட்ஸ். ஜென்சன் ஜுவல்லரி தவிர மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்றாடம் பயன்படுத்தப்படக்கூடியது. அப்ப அந்த வகையில நீங்க உங்களை வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரா நீங்க நினைச்சுக்கலாம், அது வேற விஷயம். நீங்க சூப்பர் பவர் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற தாக்கம் இந்தியா மேல இருக்காதுன்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார எக்ஸ்பர்ட்ஸோட இதுமே கூட. ரெண்டாவது, நம்ம நாட்டுல அவங்க அதிபர் ட்ரம்ப் 24 மணி நேரமும் ட்விட்டர்ல போயிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காருன்றதுக்காக நாமளும் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில துறைகள் இருக்கு. வெளியுறவுத்துறை இன்னைக்கு ரெபர்டல் கொடுத்துருக்காங்க. இந்திய ராணுவமே சர்ப்ரைசிங் இன்னைக்கு ஒரு ரெபர்டல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிரதமரோ இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சரோ பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் சொல்லி ஒரு யுக்தி இருக்கு, அதான் இப்ப இந்தியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. கரெக்டு சார். எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஏன் மோடி அமைதியாக இருக்காங்க, ஏன் ஜெய்சங்கர் அமைதியாக இருக்காங்க, ஏன் ஹோம் மினிஸ்டர் அமைதியாக இருக்காங்க அப்படின்ற கேள்வி தான் சார் காங்கிரஸ் வைக்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது இந்தியன் ரஷ்யன் எக்கானமி சார் டெட் எக்கானமி அப்படின்றாங்க. அவர் சொல்கிறது ஓகே சார், பட் இங்கேயுமே ராகுல் காந்தி அவர்களுமே இந்தியா இஸ் எ டெட் எக்கானமின்னு போட்டு மோடி அதானி பார்ட்னர்ஷிப்பு, எம்எஸ்எம்இ இதுவாகி போச்சு, ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் அவர். இல்ல, அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு திறன் இல்லையா, எனக்கு அறிவு இல்லையான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் பாராளுமன்றத்துல என்ன சொல்றாரு, ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு சொல்லுங்க. அவர் பிரதமரை சேலஞ்ச் பண்றாரு, ட்ரம்ப் ஒரு பொய்யர், இவ லையர் அப்படின்னு சொல்லுங்க. அவர் பொய் தானே சொல்றாரு, பொய்யருக்கு எதுக்கு நம்ம வந்து அங்கீகாரம் கொடுக்கணும், நீங்க பொய்யர்னு சொல்லி அடிச்சு சொல்லுங்க, தம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதே பொய்யர் சொல்றது கரெக்ட்னு சொல்லி 24 மணி நேரம் எங்களுக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு, ட்ரம்ப் சொல்றது கரெக்ட் தான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு.
இது என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரியல, எனக்கு சத்தியமா நான் புரிஞ்சுக்க முடியல. பட் என்னால சில ஃபேக்ட்ஸ் சொல்ல முடியும். உலகத்தோடைய மிக வேகமா வளரக்கூடிய பொருளாதாரம், உலகத்தோடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரம், 140 கோடி பேர் மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல இன்னைக்கு டிஜிட்டல் பேங்கிங்ல நம்ம இருக்கிறோம், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம இருக்கிறோம். பங்கு சந்தை வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 680 பில்லியன் இந்திய வரலாற்றிலேயே அதிகமான ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படின்றது இப்ப இருக்கு. 90கள்ல அந்நிய செலவாணி கையிருப்புன்றது 0 ஆகி நம்ம வேர்ல்டு பேங்க்ல போய் கடன் வாங்கினது, IMFல போய் கடன் வாங்கினது தெரியும். இன்னைக்கு 90கள் ஆரம்பித்து 25 கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்குள்ள நாம ஒரு 680 பில்லியன் டாலர் அளவுக்கான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சிருக்கிறோம். உலகத்திலேயே வேகமா வளரக்கூடிய ஆட்டோமொபைல் துறை நம்ம கிட்ட இருக்கு. உலகத்தோடைய 3வது மிகப்பெரிய சோலார் பவரா நம்ம இருக்கிறோம். உலகத்தோடைய 4வது மிகப்பெரிய ராணுவம், உலகத்தோடைய வேகமான விகிதத்துல வளரக்கூடிய ராணுவ ஏற்றுமதியை கொண்ட நாடு இந்தியா. இப்ப எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை டெட் எக்கனாமி அப்படின்னு சொன்னோம்னா, டெட் எக்கனாமி அப்படின்றது எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஏன்னா இலங்கையில அந்த மாதிரியான நிலைமை வந்த போது கூட அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களோ டெட் எக்கனாமின்ற வார்த்தை யூஸ் பண்ணல. இலங்கையிட்ட இருந்து இவர் கத்துக்க வேண்டியது இருக்கு. குறிப்பா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கத்துக்க வேண்டியது இருக்கு. அரசியல் அரசியல் எதிரி அவருக்கு பிரதமர் மோடி அவர்களா இருக்கலாம், அது வேற விஷயம். நாடு வேற, இது வேற. இதுல இவருக்கு புரிதல் இருந்து பேசுறாரா, இதே ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் திருமுனை கூட்டத்துல பேசினா அது ஓகேன்னு சொல்லலாம். பட் இவர் வாயில இருந்து இது வர்றது கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா தான் இருக்கு. ஓகே சார். சார், இப்போ இந்த ராகுல் காந்தி மேலே வந்து சுப்ரீம் கோர்ட் நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கு. எதற்காக, எதனால சார் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க? நீ ஒரு இந்தியனா இருந்தால் இப்படி பேசுவேன்ற அளவு கேள்வி கேட்டிருக்கீங்களே சார். அவர் பயன்படுத்திய வார்த்தை, நான் நேற்று தான் இன்னைக்கு தான் என் சேனல் அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர் பயன்படுத்திய வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. சைனா 2000 கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருச்சு, இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. ஜஸ்ட் வாக்ட் ஓவர் 2000 கிலோமீட்டர் இன்சைட் அப்படின்ட்டு. நீங்க ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனோட மனநிலை யோசிச்சு பாருங்க. 4வது வின்டர்ஸ் இது. 4 வருடமா கிட்டத்தட்ட வின்டர்ல -47 டிகிரி வரைக்கும் அங்க டெம்பரேச்சர் போகும். கடும் குளிர்ல நின்று தன் நாட்டுடைய நிலம் 1 இன்ச்சு கூட எதிரிகையில போகக்கூடாதுன்னு உறுதியா ஒரு வீரன் நிக்கிறான். இங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள ஜஸ்ட் வாக்டின் அப்படின்னா இந்தியா ஒண்ணு ராணுவம் ஓடி வந்துருச்சு பயந்துகிட்டு, இல்ல விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து காலில் விழுந்துட்டோம். ரெண்டு ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் அவங்க 4000 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டரை பிடிக்க முடியும். 2வது 20 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆமா, கொல்லப்பட்டார்கள். கல்வான்ல கிளாஷ் நடந்துச்சு. நம்மளுடைய ராமநாதபுரத்தை சேர்ந்த ஹவில்தார் பழனியா இருக்கட்டும், இல்ல தெலுங்கானாவை சேர்ந்த சந்தோஷ் பாபுவா இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருந்து அந்த வீரர்கள் 500 வீரர்களுக்கும் அதிகமான சீனவர்கள் இருந்த போதும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிரை கொடுத்து போராடி கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டு ஒரு வீர மரணம் அடைஞ்சாங்க. சீனாவுடைய வீரர்கள் எத்தனை பேர் இறந்தாங்கன்றத ஒரு ரஷ்யன் எஸ்டிமேட்டர் சொன்னாங்க, 100 பேருக்கும் அதிகமா அப்படின்ட்டு. அதன் பிறகுதான் சீனா இந்த எல்லை தாண்டி உள்ள வரதை நிறுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னி வரைக்கும் அதை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. 3வது இருக்கிறதுலயே ஒரு படு மோசமான ஒரு பேச்சு, அவர் சோல்ஜர்ஸ் ஆர் கெட்டிங் கிராஷ்ட் இன் அருணாச்சல். அவர் குறிப்பிடுறது அருணாச்சல்ல 2023 யாங்ஸ்டே அப்படின்ற ஒரு இடத்துல, யாங்ஸ்டேன்ற ஒரு இடத்துல ஒரு 100 சீன வீரர்கள் இரவு ஒரு பனி மூட்டத்துல ஊடுருவ ட்ரை பண்ணாங்க. இந்திய வீரர்கள் அவங்களை எதிர்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் சீன வீரர்களுக்கு கைகால் முறிவு ஏற்பட்டு பிராக்சர் பண்ணி பிராக்சர் கைகாலை உடைச்சு கட்டு போட்டு திரும்ப அனுப்பிச்சு வச்சோம். அதுக்கப்புறம் சீனா இன்னி வரைக்கும் அங்க வரவே இல்லை, சீன வீரர்கள் வரவே இல்லை. அதுல இந்திய வீரர்கள் வந்து கிராஷ் பண்ணப்பட்டவர்கள இந்திய வீரர்கள் செம்மையா அடி வாங்கிட்டு வந்தாங்க, சாத்துன்னு சாத்தினாங்க சீன வீரர்கள். இது என்ன மாதிரியான லாங்குவேஜ்? இது எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? இததான் கோர்ட் வந்து கண்டிச்சிருக்கு. ஒரு இந்தியனா எதிர்கட்சி தலைவரா விடுங்க, உங்க இந்தியனா பேச முடியுமா இந்த மாதிரி வார்த்தைய? நம்ம என்ன புறமதுவிட்டா ஓடி வந்தோம் நம்ம ராணுவம்? எவ்வளவு உலகமே பாராட்டிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தேதிக்கு சீன ராணுவத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு அமெரிக்கா கூட கிடையாது. நேருக்கு நேர் எதிர்த்து நிக்கிறது இந்திய ராணுவம் மட்டும்தான். அப்ப அந்த ராணுவம் வந்து உங்களையும் என்னையும் சேர்த்து காப்பாத்திட்டு இருக்கு, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட. இன்னைக்கு அவர் சந்தோஷமா போய் இப்ப காஷ்மீர் பனிமலையில சறுக்கு விளையாடிட்டு வர்றாருன்னா அது காரணம் அங்க இந்திய ராணுவத்தோட தியாகம் இருக்கு. இந்த மாதிரி irresponsible பேசும்போது a true Indian cannot speak like this அப்படின்ற அப்சர்வேஷனை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வச்சிருக்குது. அது கரெக்டான இதுதான். இதன் பிறகாவது இவர் திருந்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஓகே சார்.
சார் இப்போ வந்து ஏன் இந்த காங்கிரஸ் அவர்களும் சரி, முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களும் சரி, சைனா மேலேயும் பாகிஸ்தான் மேலேயும் இவ்வளோ பாசம் கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன் ட்ரம்ப் சொன்னாலுமே ட்ரம்ப்பையுமே வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. மோடி எதிர்ப்புன்ற விஷயத்தில் முன்வைக்கிறத வச்சுட்டு இந்தியா எதிர்ப்புன்ற மாதிரிலாம் சார் பண்ணிருக்காங்க அவங்க. இல்ல நல்லா கவனிச்சீங்கன்னா இது அனைத்து எதிர்கட்சிகளும் சத்தியமா பண்ணல. நிறைய எதிர்கட்சிகள் ஆபரேஷன் சிந்தூர்லயே கிட்டத்தட்ட எல்லாருமே தோளோட தோல் சேர்ந்து நின்று இருக்காங்க. காங்கிரஸ்லயுமே மனிஷ் திவாரி போன்றவர்கள், சசி தரூர் போன்ற தலைவர்கள் எல்லாருமே அவங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருக்கிறாங்க. இது காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய அவருக்கு, அதாவது ஒரு காலத்துல ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி 40 வருடத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்திய கொடிக்கும் காங்கிரஸ் கொடிக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது மக்களுக்கு. ஏன்னா காங்கிரஸ் தான் தேசியம் தான் காங்கிரஸ் அப்படின்னு சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற்ற ஒரு மாபெரும் ஒரு பழமையான கட்சி. இந்த நாட்டை கிட்டத்தட்ட ஒரு 80% ஆண்ட கட்சி. இன்னைக்கு அதோட தலைவர் இந்த மாதிரியான பேச்சுகள் பேசுறது பொலிட்டிக்கல் சூசைடுன்னு நான் சொல்லுவேன். கூலி வெட்டிக்கிறாங்க. அது வந்து பிஜேபி வச்ச வியூகத்துல பக்காவா இவங்க போய் மாட்டுறாங்க. இந்த ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில கொடி பிடிச்சு நாட்டுக்கு எதிராக கோஷம் போடக்கூடிய சில கம்யூனிஸ்ட் சித்தாந்த மாணவர்கள் இருப்பாங்க. அந்த யூனியன் லீடர் மாதிரி பேசக்கூடியது இவங்க கட்சியை இன்னும் படுபாதாளத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை அவங்க தலைவர் ராகுல் காந்தி சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல பேர், எனக்கே சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கான தேசிய சிந்தனை உடையவங்க. யாருமே இந்த மாதிரி ஒரு கமெண்ட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அதை அவங்க ரசிக்கவும் இல்லை. நீங்க ஒரு உண்மையான காங்கிரஸ்கார்ட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கமெண்ட் யாருமே ரசிக்க மாட்டாங்க. காங்கிரஸ்காரரை விடுங்க, ஒரு உண்மையான இந்தியன் கேட்டீங்கன்னா இந்த கமெண்ட் யாருமே ரசிக்க மாட்டாங்க. அரசை எதிர்க்கிறது வேற, நாட்டை எதிர்க்கிறது வேற. அவங்க அந்த லைன் தெரியாம, இல்ல தெரிஞ்சு பண்றாங்களான்னு தெரியல, அந்த லைன் தெரியாம இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறது நிச்சயமா அவங்களுக்கு இது என்னவா வருது வரலன்றது வேற விஷயம். இது அவங்க மக்கள் வெறுத்து போயிடுவாங்க. நீங்க சமூக ஊடகங்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு செகண்ட்ல இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல ஒரு இதுலயோ ஆப்லயோ வந்துருது. இது நல்ல ஒரு முன்னுதாரணம் இல்லைன்றதை நான் பாக்குறேன். சார் அற்புதமா சொன்னீங்க சார். உங்க பொன்னான கருத்து இளைய பாரதமோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி பிரதர். ஜெய்ஹிந்த்.